ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர், பார்ட் 2 வந்தாச்சு. ஸோ ஈவினிங்கில் என் குட்டீஸை அழகாக டால்டப் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே க்ரௌன்லாம் வந்து கேக் கடையிலே வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து இவங்க செலக்ட் பண்ண இந்த கேக்கில் வந்து இந்த 5ன்ற அந்த கேண்டில் வேணும்னு அடம்பிடிச்சி வாங்கி இதையும் வச்சாச்சு. அப்புறம் என்னங்க, இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் தேர் பர்த்டேஸ். குட்டி என்னோட பர்த்டே ஸ்டோரி சொல்லவா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஈகராக என்னோட ஒவ்வொரு பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுவேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், சரிங்களா? அவர் வந்து ஒர்க் முடித்து வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும். என்னதான் இருந்தாலும் May 21 ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா வந்து என் பர்த்டேவை மறக்காமல் நைட்டு 10 ஆனாலும் சரி 11 ஆனாலும் சரி அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கேக் கட் பண்ணி அந்த டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண நாட்கள்லாம் உண்டு. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரே பொண்ணு தான். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் தீபாவளியும் சரி பர்த்டேவும் சரி அடி தூளாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் ரெண்டுமே. அதுக்கப்புறம் இப்போ ஆட் ஆன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து ஒரே பொண்ணு வேறையா செல்ல பொண்ணு வேறு. ஸோ என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பர்த்டேன்னு வந்துட்டாலே அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க யூனிக்காக என் குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணணும், மற்ற குழந்தைங்கமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணி போய் அப்போல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அங்கே போய் அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் போடுவேன். ஆனால் எங்கள் அப்பா அதை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. பிகாஸ் எப்படி பார்த்தாலும் ஒர்க் இருக்கும். ஆனால் நைட்டு வந்துடுவாங்க. நைட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஹோட்டல்லாம் கூட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது மலரும் நினைவுகள் இருந்ததுன்னா இந்த பர்த்டே அதுமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்கள் பர்த்டேவை யாரெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க அந்த பர்சன் யாருன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஏன் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க. ஈவினிங் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஐயப்பன் கோயில் திருச்சியில் இருக்க கோயிலுக்கு போகணும்னு நாங்களாம் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கோயிலுக்கு போனோம். ஆஸ் யூஷுவல் கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் நியூ இயரில் கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி தமிழ் நியூ இயர்லேயும் கூட்டம் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் தள்ளுன்னு அவங்க வந்து அனுப்பிட்டாங்க. பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. பிளெஸிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிடச்சிச்சு. அண்ட் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அசோக் பவன் பக்கத்துலேயே இருந்ததில்ல, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெங்களூர் ஸ்டைல் ஃபுட்ஸ் எல்லாமே, அதாவது தோசை அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ்னால அங்கே போய் நாங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்தோம். ரொம்ப வெக்கையாக இருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே எல்லாருமே ட்ரவுன் ஆகிட்டோங்க. டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருந்தனால சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ஹோட்டல் போய் சாப்பிடும் போது எல்லாமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் என் குழந்தைங்க ரொம்ப பிளெஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்து மூலமாக இந்த 5th பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் என்னோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. இந்த டே இவ்வளோ எக்ஸாஸ்டடாக போயிடுச்சு எனக்கு.